என் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பாவம் வந்தது. இப்ப அழகா இருந்த என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? அழுக்காயிடுச்சு. இது வரைக்கும் என்ன பாக்குறவங்க குழந்தைய பிறக்கும் போது ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அந்த பாப்பான்னு சொன்னாங்க. வளர 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 ஆனா அதுகிட்ட வாய் வச்சுக்காத, அதுகிட்ட பேசிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கை நாத்து எடுத்து ஆரம்பிச்சிருச்சு. என் இருதயம் ஒரு குப்பை தொட்டியை போல மாறிடுச்சு. தம்பி தங்கச்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ பாவம் செய்ய 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 உன் வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கை இப்படிதான் அசிங்கமா. வெளியில பார்க்க தெரியாது, எந்த மனுஷங்களுக்கும் நம்ம இருதயம் தெரியாது. எந்த மனுஷனுக்கும் நம்ம இருதயம் தெரியாது. நம்ம வெளியில இருக்க அழகுதான் தெரியும். ஆனா அவன் இருதயத்தை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். இயேசு. பைபிள் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கறானா கர்த்தர் இருதயத்தை பார்க்கறாரு. உங்க இருதயம்னா யாருக்கு தெரியும்? நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா இயேசுக்கு தெரியும். உங்க இருதயம் இப்படி இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி சுத்தமா இருந்தது அப்படி இருக்கான்னு பார்க்க ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என் வாழ்க்கைக்குள்ள பாவம் வந்துருச்சு. ஒரு நாள் வீடியோஸ்ல போய் உட்கார்ந்த, எனக்கு பாவத்தை திட்டுறதுக்கு ஆள் இருக்கு. போய் பேசாதடா, எப்பப்பா போய் பேசிக்கிட்டே இருக்கிற, நீ மோசமான பையன், கெட்ட பையன், நீ உருப்படவே மாட்ட, நீ படிக்கவே மாட்ட, படிப்பே ஏறாது இப்படின்னு சொல்லி திட்டுறது நிறைய பேர் இருந்தாங்க. தவிர பாவத்துல இருந்து உன்னை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் வீடியோஸ்ல தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, பாவத்துல இருந்து உன்னை ஒருத்தர் காப்பாற்றுவாரு. ஆமா, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. யார் அவரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் வேதவசனம் சொல்லுது. நான் இயேசுகிட்ட உன் இருதயத்தை கொடு, உன் பாவத்தெல்லாம் அறிக்கை எடுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வீடியோஸ்ல முழங்கால் போட்டு பேசப்பட்ட சொன்னேன், இயேசுப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, இனி நான் அந்த தவறு செய்ய மாட்டேன். என்னை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப மோசமான பையன்னு சொல்றாங்க. இயேசு என் வாழ்க்கைக்குள்ள என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். என் வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செஞ்சார். அவர் எனக்குள்ள வந்ததுனால எனக்குள்ள இருக்க பாவங்கள் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமா என் பாவத்தெல்லாம் விட ஆரம்பிச்சேன். கெட்ட வார்த்தையை விட ஆரம்பிச்சேன், பொய்யை விட ஆரம்பிச்சேன், சண்டை போடுறதை விட ஆரம்பிச்சேன், பிடிவாதம் பிடிக்கிறத விட ஆரம்பிச்சேன், சண்டை போடுறதை விட ஆரம்பிச்சேன். என் இருதயத்தை சுத்தம் பண்ண இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? இயேசுக்குள்ள அப்ப நிலைச்சுன்னா இப்ப வரைக்கும் இயேசுக்குள்ள நிலைச்சுருக்கேன். என் இருதயம் இப்ப எப்படிதான் இருக்கு? சுத்தமாதான். ஏன்னா என் இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு ஒருத்தரால் மட்டும்தான் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி வேத வசனம் சொல்லு. மற்றவங்களால நம்ம பாவத்தை சுட்டி காட்ட முடியுமே தவிர விடுவிக்க முடியாது. நாம சொன்னோம்னா நான் கூட அந்த தப்பு தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலையை சொல்ல முடியாது. ஆனா இயேசு ஒருத்தரை தவிர வேற யாராலையும் பாவத்தை விடுவிக்க முடியாது. ஒரு நிமிஷம் கேட்டுடலாமா? ஒரு நிமிஷம் கேட்கலாமா? எங்க இருதயத்துல கை வச்சுக்கோங்க, எல்லாம் கண்ண மூடு.